தீர்ப்புனா இப்படி இருக்கணும்ப்பா. இந்த தீர்ப்புக்கு எவனாச்சும் ஒருத்தன் உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா என்ன? அப்படி எவனாச்சும் தப்பி தவறி இந்த தீர்ப்ப ஏதாச்சும் தப்பா பேசுறதுக்கு வாயை மட்டும் எவனாச்சும் தொறந்தீங்கன்னு வைங்களேன், கடுப்பாயிருவேன். அந்த வாயை நாயை விட்டு கடிக்க விட்டுருவேன் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த தீர்ப்பை நினைச்சு, அதாவது இந்த தீர்ப்பை எழுதுனாங்க இல்லைங்களா, அந்த தெய்வ திருமகள், அந்த தெய்வ திருமகள் அப்படியே நினைச்சு உருகி, திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கால முருகன், அந்த முருகன் படி இறங்கி ஓடி வந்து முடிகாணிக்க கொடுத்து பக்கத்திலேயே உட்கார்ந்து பண்ண பார்த்துக்கங்களேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. அதாவது இப்ப நீதிமன்றம் எல்லாம் பாஜகவுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குற இடமா போயிருச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் சொல்லல, இந்த தீர்ப்பை கேட்டோன்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள. அப்படி என்ன ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க? யார் இந்த தீர்ப்பை கொடுத்தா? இந்த தீர்ப்புக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்து பயங்கரமா தூக்கி கொண்டாடுறாங்க? பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பு. திருப்பரங்குன்ற அப்படின்னாலே இப்பெல்லாம் சண்டை செய்யற இடமா தான் போச்சு. சாமி கும்புற இடமா யாருக்குமே தோட மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன கலப்புவாங்க இங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குன்னு வைங்கள. முருகனே வெறுத்து போய் தான் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. நான் உங்களை கேட்டேனா? முருகன் கேட்பாரு, நான் உன்னைய கேட்டேனா? எனக்கு இங்கே விளக்கு ஏற்றுனாத்தான் என்னால் வந்து இந்த ஊரை பார்க்க முடியும், இல்லாட்டி எனக்கு எதுவுமே எனக்கு பவர் கிடையாது. நான் உங்ககிட்ட ஏன்டா என் பேரை சொல்லி நீங்கள் எல்லாம் சண்டை அடிச்சுக்கிறிய? கண்டிப்பாக கேட்பா. ஒன்றும் இல்லை, அந்த பழைய படத்துலலாம் வந்து கனவுல வந்து முருகன் வந்து கேட்பாப்புல, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச? நீ இப்படி செஞ்சதுனால ஏன் நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்லி யார் கனவுலையோ எனக்கு தெரிஞ்சு முருகன் டெய்லி வந்து புலம்பிக்கிட்டு இருப்பான்னு வைங்கள. இப்போ ஐயா ஜியா சுவாமிநாதன் இருக்கார், அவர் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துட்டாரு. அந்த தீர்ப்பை கொடுத்ததுலேருந்து தான் திருப்பரங்குன்றத்தில் அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அங்கனுக்குள்ள அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை. பட் இந்த முறை ரொம்ப தீவிரமாகவே ஐயா அந்த திருப்பரங்குன்றத்தை திருகி விட்டாருன்னு வைங்கள. அவர் பர்சனலாகவே இறங்கி பல வேலைகளை பார்த்தார். அதாவது அந்த சிஆர்பிஎஃப்பை உள்ளே கொண்டு போய் விட்டு, நீங்க ஏத்துங்கடா, அங்க ஏத்தணும், அதுக்கு நீ துணை போகணும், அதை ஏத்திட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பர்சனல். அது ஏன் அவ்வளவு தூரம் பர்சனலா போனோம் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம மலை மேல போயிட்டு விசிட்டு வேற. அந்த விசிட்டு வந்து போனதுக்கு அப்புறம் இங்க அதுக்கப்புறம் மேல யாரையும் ஏற விடாம ஊரடங்கு சட்டம் அது இதுன்னு ஏகப்பட்டது போட்டது. இடையில சில பேர் வந்து இதை நான் அயோத்தியா மாத்தி காமிக்கிறேன், நான் ஏன் இது அயோத்தியா மாத்துறதுல என்ன தப்பு, நாங்க செய்வோம்டா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது மூலியமா நிறைய வந்து கான்ஃபிளிக்ட் சோசியல் மீடியால பயங்கரமா போச்சு. அதாவது ஒரு பக்கம் அது வந்து இன்னதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா பாருங்கப்பா இப்படி தப்பா இருந்திருக்கு, இங்க நீங்க சொன்ன மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு ஒரு குரூப். இன்னொரு பக்கம் எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அது வந்து ஏத்தணும், அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். இதுல நிறைய பர்சனலைஸ்டு சண்டைகளும் போச்சு. எப்படின்னா எவெல்லாம் வந்து ஆதரவா இருக்கானோ அவனை திட்டி இந்த பக்கம் இருக்கிறவங்க அடிக்கிறது, எவெல்லாம் எதிர்ப்பா இருக்கிறானோ அவனை திட்டி இந்த பக்கம் இருக்கிறவங்க அடிக்கிறது. அதாவது பர்சனலா யார் யாரெல்லாம் வந்து இந்த விஷயத்தை வந்து பொது வெளியில வந்து கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள முடிஞ்ச வரைக்கும் தனியா கூட்டி போய் அடிக்காம அவங்க மேலேயே தூக்கி போட்டு அடிக்கிறது. இதுல அதை யாரு வந்து எழுதுறாங்களோ அவங்கள வந்து இவங்க ஏதாச்சும் பண்ணா பரவாயில்ல. என்ன பண்ணிட்டாங்க, கன்னியாகுமரி பக்கத்துல அந்த தேங்காய்பட்டினம் சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர் திருப்பரங்குன்ற அந்த இஷ்யூவை பத்தி அவரோட ஒரு ஒப்பீனியன், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு சார், அதை பாக்குறவன் அத்தனை பேரும் ஒரே மாதிரி. முருகனுக்கே இந்நேரம் வந்து எத்தனை ஒப்பீனியன் இருக்குன்றது தெரியல. ஒரு நேரத்துல வந்து இவங்க சொல்ற மாதிரி செஞ்சுட்டு தான் போங்கலண்டா, ஏத்துங்களாண்டா, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு முடிவுக்கு முருகன் வந்திருப்பான். இன்னொரு இடத்துல ஏன்டா எப்பயும் இருக்கிற இடத்துல வந்து ஏற்றிட்டு போங்களாண்டா, அதை ஏன்டா இப்ப கொண்டு புதுசா கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சு ஏன்டா சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிய, அந்த மாதிரியும் முருகன் வந்து யோசிச்சிருக்கான். முருகனே மென்டலி கொலாப்ஸ் ஆயிருப்பான்னு வைங்கள. அப்படி இருக்கிறப்ப நம்மளால சாதாரண மனுஷன் தானே, அவனுக்கு ஒவ்வொரு விஷயம் தோணும்ல.
அதுல ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை போட்டிருக்காப்புல. அதான் அவருக்கு தோன்றத என்ன கருத்து போட்டிருக்காப்புலன்றது தெரியல. அதை பார்த்த இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நீ எப்படிதான் இதையெல்லாம் பேசுற? அதான் அவர் கருத்து சொன்னா அந்த கருத்துக்கு கீழே வேற ஏதாச்சும் ஒரு கருத்து இல்ல, அவரை டேக் பண்ணி வேற ஏதாச்சும் அவருக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்லையா, அவருக்கு வந்து திட்டி கூட நீங்க எழுதி போட்டிருக்கலாம், தப்பே கிடையாது. அங்க மார்த்தாண்டத்தை சேர்ந்த பாஜகவுடைய அந்த பொருளாதார பிரிவு துணைத் தலைவர் சுரேஷின் பேர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், அது வந்து ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல்னு வைங்களேன், அதுல அவரோட பொண்ணு கூட சேர்ந்து இந்த போட்டோவெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கு வெறும் 16 வயசு. நல்லா கேட்டாங்க, பொண்ணு அந்த பொண்ணுக்கும் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் இப்ப நடக்கிற அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த பொண்ணு பார்ட்டிசிபேட்டே பண்ணதே கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்றதே தெரியாது. ஆனா அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து ரொம்ப அழகா மார்பிங் பண்ணி, இந்த சுரேஷன் சொல்ற இவருக்கு 46 வயசு. நல்லா கேட்டுங்க, 46 வயசு. ஆன் டைம்ல கல்யாணம் ஆயிருந்தா அந்த வயசுல அவருக்கு ஒரு பேத்தி இருக்கும். இந்நேரத்துக்கு உண்மையில அந்த வயசுல அவருக்கு ஒரு பேத்தி இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷம் முன்ன பின்ன. அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி, அதுவும் மார்பிங் பண்ணினா எந்த மாதிரி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்பிங் பண்ணி அதுக்கு கீழே பச்சை பச்சையா சில விஷயங்களை எழுதியிருக்கு. ஒரு 16 வயசு பொண்ணு அந்த போட்டோ, அந்த போஸ்ட், இந்த கருத்து சொன்னாப்புல பார்த்தீங்களா, தேங்காய்பட்டினத்திலிருந்து ஒருத்தர், அவரோட கண்ணுக்கு, அதான் அந்த பொண்ணோட அப்பாவோட கண்ணில் பட்டிருக்கு. இத வேற ஏதோ ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து அவர் எடுத்து போடல, வேற ஏதோ ஒரு குரூப்ல சர்க்குலேட் பண்ணல, அவரோட சொந்த ப்ரொஃபைல்ல அவர் போட்டிருக்கார். அந்த பொண்ணை பத்தி ஆபாசமா, அசிங்கமா, அந்த குழந்தை, அது ஆக்சுவலி அது வந்து ஒரு குழந்தை, 18 வயசு இன்னும் ஆகல, 16 வயசு தான் ஆயிருக்கு. அதை பத்தி இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதியிருக்கு. பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு வந்து அது இவங்களுக்குதே இருக்கிற அந்த குணம்னு வைங்களேன். இப்போ மதிவதனி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பேச்சாளர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறப்போ என்ன கருத்துக்களை அவங்களுக்கு எதிர்த்து முன் வச்சாலும் அவங்க எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க. எதிர்த்து வச்ச கருத்துக்களுக்கு பதில் கருத்து அங்கேருந்து என்னைக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள எதிர்க்க முடியாத சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்களையும் இதே மாதிரி மிரட்டினாங்க. இதே மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் மிரட்டினாங்க. நாளைக்கு உன்னோட ஃபோட்டோ எல்லாம் வேற மாதிரியா நீ இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ உலகமெங்கும் வரும், உன்னால வெளியில தலை காட்ட முடியும். ஆனா அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் அவங்க அதுக்கு தன்னை தயார்படுத்தி இருந்திருக்க. இந்த மாதிரி எல்லாம் மிரட்டல் வரும், இந்த மாதிரி எல்லாம் வந்து வேலைகள் சில பேர் பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து பயந்து நான் வெளியில ஓடினேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் அப்படி வளர்க்கல. அந்த கருத்துக்கள், உங்களோட இந்த வேலைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இது அவங்களோட கருத்து. ஆனா அவங்கள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களான்றது தெரியாது. சில பேர்ல சின்ன பிள்ளைங்க மனசு டபக்குன்னு உடைஞ்சு போயிடும். அந்த பிள்ளையோட அந்த அப்பா அதை பார்த்துட்டு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த போஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு. அந்த யார் அந்த போஸ்ட்டை போட்டாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாச்சு. இப்போ அவரு தான் செஞ்சது, அதாவது எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா, அங்கே வந்து அப்பீல் பண்ற. அவர் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு இத்தனை நாள். அது இப்போ ஜனவரியில் தான் வந்து அது வந்து போட்டிருக்காங்க, இப்போதான் போட்டிருக்காங்கன்னு வைங்கள, அவர் தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அவர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணதை பார்த்துட்டு அங்கே ஒரு நீதிபதி அம்மா, அந்த நீதிபதி அம்மா இவரோட செயல் வந்து எனக்கு ரொம்ப, ஆக்சுவலி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீதிபதியாவே இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு உமன் இல்லையா, கண்டிப்பா அவங்களுக்கும் குழந்தை இருக்கும், அவங்க சொந்தத்துல குழந்தை இருக்கும், அவங்களும் வந்து சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பாங்க, ஃபேமிலியில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மனசு வலிச்சிருக்கு. எப்படி வலிச்சிருக்குன்னா, இந்த மாதிரியான செயல்கள் ரொம்ப வேதனைக்குரியதா இருக்குது. எனக்கு ரொம்ப, அதான் இதை பார்க்கறதுக்கு அருவருக்கத்தக்க, அதை பார்க்கறதே விரும்பத்தகாத வார்த்தைகள். அதான் சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட், அந்த நீதிபதி அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். சாதாரணமா இருக்கிறவன் இந்த வேலையை பார்க்க மாட்டான். ஆனா இப்படிலாம் பண்றதுக்கு இந்த சமூக ஊடகங்கள் ரொம்ப வெக்கப் பண்ணு. சமூக ஊடகம் ஏன் வெக்கப் பண்ணு, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. சமூக ஊடகம் ஏன் வெக்கப் பண்ணு? சமூக ஊடகத்துல பேசுனவன் வெக்கப் பண்ணுமா? இதை கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்து போட்டவன் வெக்கப் பண்ணுமா?
அவன் ஃபேமிலியில இருக்கிறவங்களே இதை பார்த்து வந்து புகழ்வாங்களா, இல்லை அவனுக்காக ஏதாவது செலவைக்க சொல்லுவாங்களா, இல்லை அவனுக்கு வந்து ஏதாச்சும் இப்போ இந்த பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் அவார்டு இந்த மாதிரி அவரோட கலை திறமையை பாராட்டி ஏதாச்சும் வந்து அவார்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? வேதனைக்குரிய விஷயம்தான். சமூக ஊடகம் எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? சமூக ஊடகத்தினால வந்து கெட்டு போறவங்க அதை வேற மாதிரி சார் எல்லா இடத்துலையும் எல்லாமே யூஸ் பண்றவங்க இருக்கத்தான் செய்வேன். இப்போ கோர்ட்டில் இருக்கோம், கோர்ட்டிலேயே சில நேரங்களில் வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குது. அதுக்காக கோர்ட்டில் இருக்க அத்தனை பேரையும் வந்து கொலகாரங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லை யோசிச்சு பாருங்களேன், கோர்ட்டில் இருக்க அத்தனை பேரையும் கொலகாரம் அங்கே நடந்ததுக்கு அவங்க அத்தனை பேரும் பொறுப்பேற்றுக்க முடியுமா? எந்த விதத்தில் அது நியாயமாகும்? அந்த அம்மா இது எல்லாத்தையும் பேசிட்டு, அதாவது இது வந்து ரொம்ப கொடூரமானது, ஏற்க முடியாதது, இது வந்து அதான் இந்த மாதிரி ஆட்கள் சமுதாயத்துக்கு கேடு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் ஜெயிலில் இருந்த காலத்தை கன்சிடர் பண்ணி நான் இவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்களேன், இவர் மேலே 7 கேஸ் இருக்கு இதே விஷயத்துல. அண்டர் த போக்சோ ஆக்ட் சேர்த்தாப்புல இருக்கு. போக்சோ ஆக்டுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா வெளியில வர்றது சாதாரணமா இது போக்சோ இல்லையா இல்லை போக்சோ போட்டது பொய்யா? முதல்ல அதை சொல்லுங்களே பார்ப்போம். 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட பர்மிஷன் இல்லாமல் அந்த குழந்தை எந்த விஷயத்தையும் சம்மந்தப்படல, அந்த குழந்தை எந்த கருத்துன்னு சொல்லலை, எந்த எதிர்கருத்துன்னு சொல்லலை, யாரு பக்கமும் அந்த குழந்தை போய் நிற்கலை. முருகனுக்கு விளக்கு ஏற்றணும் ஏற்ற வேண்டாம் அதை பற்றி எதையுமே அந்த புள்ள பேசவே இல்லை. ஆனால் அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் சொன்னான்றதுக்காக அவனை டவுன் பண்ணுன்றதுக்காக அவன் குடும்பத்தில் இருக்க அந்த அண்டர் 18 பொண்ணு, 16 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த குழந்தை ஒரு வேளை அதை பார்த்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தப்பான ஒரு முடிவு எடுத்துருச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார், சொல்ல முடியாது, சடனா எடுக்கிற ஒரு முடிவு தானே. அந்த குழந்தைக்கு என்ன மனநிலைமை இருக்குமோ அதை பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன தோணி இருக்குமோ, ஒருவேளை அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுகள் யாராச்சும் பார்த்து, இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை இல்லையா, அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுகள் யாராச்சும் அந்த போஸ்ட்டை பார்த்துருந்தா, ஏன்னா பப்ளிக் டொமைன்ல அது இருக்குது, பார்த்துருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்திருக்கு, எவ்வளவு பெரிய வழியா அந்த குழந்தைக்கு அது கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நினைச்சு பாருங்க, இதை நினைச்சு சார் தப்பா ஒரு பொண்ணு நம்மளை பத்தி வந்து பேசிருச்சு அப்படின்றதுக்காக தற்கொலை பண்ணிட்டான். 41 வயசு ஆளு கேரளாவில். நான் தப்பே பண்ணல, இருந்தாலும் என்னை அந்த மாதிரி சித்தரிச்சு அந்த பொண்ணு அந்த வீடியோவை போட்டுருச்சு. 41 வயசு ஆளு அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாப்ல. ஒரு 16 வயசு பொண்ணு. ஒருவேளை ஏதாச்சும் ஆகியிருந்தா இதை மன்னிக்கக்கூடிய இடத்துல இதை மன்னிச்சு இதெல்லாம் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணி உங்க வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தர் இப்போ தப்பா எடுத்துக்க கூடாது, எல்லாரும் மன்னிக்கணும். பிடிக்காத ஒரு தீர்ப்பை கொடுத்த ஒரு நீதிபதியா, அது ஆணோ பெண்ணோ, இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா கோர்ட்டு சும்மா விடுமா? இல்லை அதை பார்த்துக்கிட்டு பேசாம ஒரு கோபத்தில் பண்ணிட்டார், வேகத்தில் பண்ணிட்டார், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டா விட்டுருவீங்களா சார்? மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்குறதுக்கு அது ஸ்கூலா காலேஜா? இந்த பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணுவாங்க, கற்பழிச்சிட்டியா, பழைய காலத்துல கற்பழிச்சிட்டியா 5 ரூபா ஃபைனை கட்டிட்டு போம்பாங்க. அது பரவாயில்ல போலயே. இவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டா அவர் வந்து மனம் திருந்திடுவார். அவன் பண்ண வேலை இல்லைன்னு ஆயிடுமா? அந்த பொண்ணோட அப்பாவோட வழி எந்த ஒரு அடிப்படையில் அதை இவர் பண்ணது ஏற்க முடியாது, இவர் பண்ணது கொடூரமானது, இவர் பண்ணது இவெல்லாம் மனுஷ பிறவியே இல்லை அப்படின்றதுக்கு அடையாளம். கரெக்டு. அப்படின்னா இன்னொருத்தர் இதே மாதிரி பண்ணக்கூடாது இல்ல. இவன் பண்ணிட்டான், இவன் பண்ணதை நம்ம அன்டூ பண்ண முடியாது. இன்னொருத்தர் இதே மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன சார்? இது யாரு பண்ணாலும் தப்பு. நல்லா கிடைக்குது. இது வரும் இந்த பாஜக அப்படின்றதுனால சொல்லல. திமுக காரன் பண்ணாலும் இது தப்பு, அதிமுக காரன் பண்ணாலும் இது தப்பு, பாஜக பண்ணாலும் தப்பு, தாவேகா காரங்க பண்ணலாம், எவன் பண்ணாலும் ஒரு தனி மனுஷன் இதுல கட்சியை கொண்டு வரதுக்கான வேலையே இல்லை. அவனோட வெறுப்புணர்வு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அதைத்தான் சார் இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தன் எனக்கு எதிர்கருத்து சொல்றா அப்படின்றதுனால, அந்த எதிர்கருத்தை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்றதுனால அவன் ஃபேமிலிக்கு உள்ள பூந்து அதுக்கு என்ன டேமேஜ் என்னால பண்ண முடியும், இந்த எண்ணம் முதல்ல எப்படி உள்ளுக்குள்ள வரலாம் சார்? அப்படி உள்ள வந்தவன் அந்த ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஜாமீன் அவன் கடிதம் எழுதி கொடுத்துட்டா நான் வெளியில விடுவேன் அப்படின்றது எந்த விதத்துல உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்குது? அப்படி அவங்க மேல இருக்கிற அந்த கருணை என்ன, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? ஒரு கோபத்துல அவன் ஃபேமிலியில உள்ள பொண்ணை பண்ணுவானா?
இல்ல அப்படி பண்ணிட்டு அதை பேசாம விட்டுட்டு கடந்த அவன் ஃபேமிலியில இருக்க யாராச்சும் ஒரு பொண்ணை வேற எவனாச்சும் ஒருத்தன் இதே மாதிரி பண்ணிட்டு போனா அதையும் இதே மாதிரி தான் டீல் பண்ணுவோமா சார் நம்ம எல்லாரும்? அப்படித்தான் உட்காந்து கோர்ட் இப்ப வேலை, கோர்ட்டோட வேலை என்ன? தப்ப தண்டி அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு புரியுது. ஆனா இப்ப ஒரு நிமிஷம் அந்த புள்ளையோட அப்பாவோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க, அந்த புள்ளையோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க, அந்த புள்ளையோட குடும்பம், அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை எவ்வளவு பேருக்கு சுத்தி எவ்வளவு பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க. எதை பத்தி வெறும் தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு நினைச்சு போயிடுறாங்க. இது என்டையர் ஃபேமிலி அதை எப்படி ஏத்துக்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும்? அப்ப தப்பு பண்றவங்களுக்கு நம்ம சொல்றது என்ன? நீ தப்பு பண்ணாலும் நாங்க பெருசா உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம், அதானே? இப்ப அப்படித்தான் சார் இருக்கு. ஒரு வருஷம் அந்த நாயை தூக்கி உள்ள வச்சா என்ன? எவ்வளவோ இருக்கு. சின்ன சின்ன தப்புக்கு கூட நல்ல பெரிய தண்டனை. நாளைக்கு இன்னைக்கு போட்டோவை தூக்கி போட்டோம், நாளைக்கு அந்த புள்ளைய தூக்கிட்டு போயிட்டு எதுவும் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்? இதுக்கப்புறம் அவர் அதை சொந்த கருத்து ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த கருத்து சொன்னவர் இனிமே எதுக்காவது தன்னோட ஒப்பீனியன் எங்கேயாச்சும் சொல்ல முடியுமா என்ன? அவருக்கு தண்டனையாது? அவருக்கு தண்டனையா இல்ல இவருக்கு? எனக்கு தெரிஞ்சு நீங்க கொடுத்த இப்ப ஜாமீன்ல விட்டது, அவரை தூக்கி உள்ள போட்டது அவருக்கு தண்டனை. இப்ப ஜாமீன்ல அவரை விட்டது அந்த ஃபேமிலிக்கு தண்டனை. அவன் வெளியில வந்து என்ன சொல்ல, இப்ப அவனை கூப்பிட்டு வெளியில வச்சு விழா எடுக்க போறாங்க, எடுப்பாங்க. ஏன்னா இங்க நம்ம அந்த குஜராத் கலவரத்துல அந்த பில்கிஸ் பானு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கூட்டா சேர்ந்து செஞ்சாங்க இல்லைங்களா ஒரு வேலை. அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவங்க வெளியில விட்டதுக்கு என்ன பண்ணாங்க? விழா எடுத்து மேடை போட்டு மாலை போட்டு ஸ்வீட்டு கொடுத்து ஒரு பெரிய இந்த விடுதலை போராட்டத்துல இருந்து வெளியில வந்தவங்க மாதிரிலாம் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணாங்க. இப்ப ரொம்ப ஈஸியா சார் நார்மலைஸ் ஆயிடுது. இப்ப ஏற்பட்ட ஒரு தீர்ப்பு, இந்த நான் தீர்ப்பு விமர்சிக்கல, நீதிபதியையும் சேர்த்து விமர்சிக்கல, உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கு இதுல வழியும் கிடையாது. ஆனா எதோட அடிப்படையில இவ செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பு இல்லைன்றத முடிவு பண்ணி, உங்க வீட்டு பிள்ளைக்கு இதே மாதிரி நடந்திருந்தா இதைத்தான் நீங்க செய்வீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. பதில் சொல்லுங்க. நன்றி.